சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேபேஜ் ரோல். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேபேஜ் ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் இதழ்கள் தேவையான அளவு, வெங்காயம் 1, குடமிளகாய் 1, வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பனீர் 100 கிராம், பூண்டு 10 பல், இஞ்சி 1 துண்டு, மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அரை டீஸ்பூன், வெள்ளை எள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை பண்றதுக்கு நம்ம ஒரு அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இதுல பட்டர் ஆட் பண்ண போறோம். 1 டேபிள் ஸ்பூன் போல பட்டர். இதுல பொடியா நறுக்கி இருக்க பூண்டு, இது கூடவே கொஞ்சமா இஞ்சி. நமக்கு பூண்டு இஞ்சி ரெண்டுமே நல்லா கலர் மாறிடுச்சு. இதுல தேவையான அளவுக்கு வெங்காயம், இந்த மாதிரி நீளமா நறுக்கின வெங்காயம். ரொம்ப நமக்கு குழம்புக்கெல்லாம் வதங்குற அளவுக்குலாம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பியான ஒரு டாஸ் இருந்தாலே போதும். அடுத்ததான் இதுல நம்ம கிட்ட இருக்க கேப்சிகம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா டாஸ். இது நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம கிட்ட இருக்க பன்னீர் ஆட். இதுல காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1/2 டீஸ்பூன் போல சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சமா பெப்பர். இதுல தேவையான அளவுக்கு உப்பு. இதுல இப்ப ஃபைனலா கொஞ்சோண்டு எள்ளு. ரொம்ப வதங்க வேண்டாம். நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா அந்த கிரன்ச்னஸ் இருக்கணும். இதே மாதிரி இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேபேஜ் ரோலுக்கு தேவையான உள்ள இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கேபேஜை தண்ணிக்குள்ள போட்டு எடுத்திருக்கோம். சும்மா ஜஸ்ட் பிளான்ச் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு 2 மினிட்ஸ் போட்டீங்கன்னா போதும். அப்பதான் நமக்கு ரோல் பண்றதுக்கு நமக்கு நல்லா மடங்கி வருங்கிறதுனால நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம ரோலா பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கேபேஜ் ரோல் பண்றதுக்கு நம்மளோட கேபேஜஸும் ரெடியா இருக்கு, உள்ள இருக்க ஸ்டஃபிங்கும் ரெடியா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு தண்ணீர் இட்லி சட்டியில வச்சிருக்கோம். ஸோ இப்போ எப்படி அடுத்து நம்ம ரோல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயராக எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பார்ட் இருக்கும். இந்த ஹார்ட் பார்ட்டை உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஈஸியாக ஃபோல்டு பண்ண வரணும். ஸோ தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபோல்டு கீழே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 சைட்ஸில்
மாதிரி நல்லா சைட்ஸில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்தால் தான் ஈஸியாக நமக்கு வந்து இது மாதிரி ஃபோல்டிங் வரும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு டூத் பிக்கில் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கேபேஜ் லேயரையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கேபேஜ் ரோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்து தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம ஸ்டீம் வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டீம் வச்சுட்டோம். இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிட்டு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கேபேஜ் ரோல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பேக் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் தான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ஹோம் பார்ட்டிஸோ இல்லை நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம ஒரு அன்ஹெல்தியே கிடையாது, எல்லாமே ஹெல்த்தியானதை போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபேஜ் ரோலை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.